லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஒரு ஷாக்கிங் டிஸ்கவரி பார்த்தோம். ஜப்பான் வேர்ல்டு கப் வின் பண்ண ஓவர் நைட் ப்ரிப்பேர் பண்ணல. 100 வருஷத்துக்கான பிளான் ஒன்று போட்டிருந்தாங்க. ஆனா ஒரு ப்ராப்ளம் மட்டும் இருந்துச்சு. பிளான் இருந்தா மட்டும் போதுமா? ஃபுட்பால் ஆடுறதுக்கு பசங்க எங்கேருந்து வருவாங்க? பிகாஸ் அப்போ ஜப்பான்ல ஃபுட்பாலே பாப்புலர் இல்ல. பேஸ்பால் தான் கிங்கு. ஸோ கிட்ஸ் எல்லாம் பேஸ்பால் தான் ஆடிட்டு இருந்தாங்க. பேரண்ட்ஸ் பேஸ்பாலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. டிவியில் எப்போ பார்த்தாலும் பேஸ்பால் ஷோஸ் தான் இருக்கும். ஃபுட்பாலுக்கு ஆடியன்ஸே இல்ல. அப்போ ஒரு ஹோல் கண்ட்ரியும் ஃபுட்பால் பக்கம் எப்படி அவங்க இழுத்தாங்க தெரியுமா? ஹானஸ்ட்லி அது ஒரு செம்ம அன்எக்ஸ்பெக்டடான ஆன்சர். உங்களுக்கு கேப்டன் சுபாஷா தெரியுமா? நான் கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேனான்னு கூட தெரியல. நான் அத டெக்ஸ்ட்டா உங்களுக்கு நான் போடுறேன். அனிமே பார்க்குறவங்களுக்கு டெஃபினெட்லி அது தெரிஞ்சிருக்கும். ஃபுட்பால் தெரியாதவங்களுக்கு கூட அந்த பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. இனிஷியலி நானும் நெனச்சேன், இது ஜஸ்ட் ஒரு கார்ட்டூன் தானே. ஆனா ரிசர்ச் பண்ணா தான் புரிஞ்சுது. இது வெறும் கார்ட்டூன் இல்ல. ஜப்பான்ல ஒரு மூவ்மெண்ட். கேப்டன் சுபாஷா ரிலீஸ் ஆன அப்புறம், ஜப்பான்ல தௌசண்ட்ஸ் ஆஃப் கிட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுட்பால் டச் பண்ணாங்க. ஸ்கூலுக்கு போய் ஃபுட்பால் ஜாயின் பண்ணாங்க. பேரண்ட்ஸ் ஃபுட்பால் பூட்ஸ் வாங்கி குடுக்க ஆரம்பிச்சாங்க. கிரவுண்ட்ஸ்ல ஃபுட்பால் பிளேயர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. இமேஜின் பண்ணுங்க, ஒரு டிவி ஷோ, ஜஸ்ட் ஒரே ஒரு டிவி ஷோ, ஜஸ்ட் ஒரு மாங்கா, ஹோல் கண்ட்ரியோட ஸ்போர்ட்ஸ் கல்ச்சரே சேஞ்ச் பண்ணிடுச்சு. கேப்டன் சுபாஷா பார்த்து தான் ஃபுட்பாலே விளையாட ஸ்டார்ட் பண்ணணும்னு ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. கைசுகே ஹோண்டா, ஹிதடோஷி நகாதா, யூட்டோ நகடோமா, இவங்க எல்லாருமே இன்ஸ்பிரேஷன் பத்தி பேசும்போது கேப்டன் சுபாஷா நேம் கண்டிப்பா வரும். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். மெஸ்ஸி ஜெனரேஷனுக்கு மெஸ்ஸி இன்ஸ்பிரேஷன், ரொனால்டோ ஜெனரேஷனுக்கு ரொனால்டோ இன்ஸ்பிரேஷன், ஜப்பானுக்கு ஒரு கார்ட்டூன் தான் இன்ஸ்பிரேஷன். ஆனால் இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் இருக்கு. இன்ஸ்பிரேஷன் மட்டும் வேர்ல்டு கப் வின் பண்ண போதுமா? நாளைக்கு நம்ம இந்தியாவில் ஃபுட்பால் பத்தி ஒரு பிளாக் பஸ்டர் மூவி வந்துச்சுன்னா அடுத்த வேர்ல்டு கப் குவாலிஃபை பண்ணிடுவோம் என்ன? ஆப்வியஸ்லி இல்லை. பிகாஸ் இன்ஸ்பிரேஷன் கிவ்ஸ் யுவர் ட்ரீம்ஸ். பிகாஸ் இன்ஸ்பிரேஷன் ஒரு ட்ரீமை தான் கொடுக்கும். சிஸ்டம் தான் ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஜப்பான் இதை ரொம்ப சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கிட்டாங்க. கேப்டன் சுபாஷா கிட்ஸை ஃபுட்பால் கிரவுண்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் நெக்ஸ்ட் என்ன? கிரவுண்டுக்கு வந்த பசங்களை யார் ட்ரெயின் பண்ணுவாங்க? ஒரு நல்ல கோச் வேணும், ஒரு நல்ல அகாடமி வேணும், ப்ரொஃபஷனல் கிளப்ஸ் வேணும், அங்கே காம்படிஷன்ஸ் நடக்கணும். ஆன்சர் ஆல்மோஸ்ட் எதுவுமே அங்கே இல்லை. அப்போ ஜப்பான் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க ஃபுட்பால் சிஸ்டமே கம்ப்ளீட்டாக ரீபில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1993 ஜப்பான் ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியில் ஒரு பிக்கஸ்ட் டர்னிங் பாயிண்ட். ஜே லீக்ன்ற ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ஜப்பானோட ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் லீக். ஜஸ்ட் இது ஒரு லீக் லான்ச் பண்ணது மாதிரி சிம்பிள் ஸ்டோரி இல்லை. ஆக்சுவலி என்டையர் கண்ட்ரிக்கு ஒரு மெசேஜ். ஃபுட்பால் இஸ் நவ் அ சீரியஸ் ப்ரொஃபஷன். அதுக்கு முன்னாடி கிட்ஸ் என்ன யோசிப்பாங்க? ஃபுட்பால் ஆடினா ஃபியூச்சர் இருக்கா? மணி சம்பாதிக்க முடியுமா? ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுமா? ஆனால் ப்ரொஃபஷனல் லீக் வந்த அப்புறம் ட்ரீம்ஸ் எல்லாமே ரியல் ஆச்சு. இப்போ ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஆகலாம், சேலரி வாங்கலாம், கரியர் அதில் பில்ட் பண்ணலாம்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஜப்பான் இங்கே கூட டிஃப்ரெண்ட்டாக ஒன்று யோசிச்சாங்க. யூரோப் மாதிரி ஸ்டார்ஸ் வாங்கிட்டு லீக் ஃபேமஸ் பண்ணல. கொஞ்சம் பேர் எடுத்தாங்க, பட் அது மெயின் கோல் இல்லை. மெயின் கோல் லோக்கல் டேலண்ட் எடுக்கிறது தான். எவ்ரி கிளப்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்க. ஜஸ்ட் மேட்சஸ் மட்டும் வின் பண்ணுங்கன்னு இல்லை, யங் பிளேயர்ஸை கிரியேட் பண்ணுங்க, கம்யூனிட்டி பில்ட் பண்ணுங்க, ஸ்கூல்ஸுக்கு போங்க, கிட்ஸுக்கு கோச்சிங் கொடுங்க, ஃபுட்பால் கல்ச்சர் எல்லாருக்குமே பரப்புன்ற ஒரு கோலை எல்லாருமே கையில் எடுத்தாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கோலாகவே இருந்துச்சு. ஆக்சுவலி ஜே லீகோட ரூல்ஸ் பார்த்தா கொஞ்சம் ஷாக் ஆகிடுவீங்க. கிளப்க்கு லோக்கல் ஸ்கூல்ஸோட கனெக்ஷன் இருக்கும். கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் பண்ண என்கரேஜ் பண்ணுவாங்க. கிட்ஸ் கோச்சிங் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஸ்டேடியம்ஸை கிரியேட் பண்ணாங்க. சிம்பிளாக சொன்னால் கிளப்னா பிஸ்னஸ் இல்லை, கிளப்னா ஒரு கம்யூனிட்டி. மான்செஸ்டர் யுனைடெட் மான்செஸ்டருக்கு, லிவர்பூலுக்கு, அதே மாதிரி எவ்ரி ஜப்பானீஸ் கிளப் தன்னோட சிட்டிக்கு. அதெல்லாம் என்னாச்சுன்னா ஃபுட்பால் டிவியில் பார்க்குற ஒரு கேமாக இல்லாமல் நெய்பர்ஹுட்டில் ஒரு கல்ச்சராகவே மாறிடுச்சு. வீக்கெண்டில் ஃபேமிலிஸ் எல்லாம் அவுட்டிங்கே கேம் பார்க்க வருவாங்க. ஸ்கூல்ஸில் ஒரு ட்ரீமாகவே ஆயிடுச்சு. ஸ்லோவாக, ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ஃபுட்பால் ஜப்பானில் சொசைட்டிக்குள்ளே ஒரு ரூட் போடவே ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி சேஞ்சஸ் ஓவர் நைட்டில் நடக்கல. 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம்னு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணி ஜப்பான் எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு பர்சனலி ஜப்பான் விஷயத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அவங்க குயிக் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த ஜென்ரேஷன் ஃபெயில் ஆனால் பரவாயில்ல, அடுத்த ஜென்ரேஷன் பெட்டர் ஆகட்டும். அடுத்ததும் ஃபெயில் ஆனால் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன், அடுத்ததும் ஃபெயில் ஆனால் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரட்டும். வேர்ல்டு கப் குவாலிஃபை ஆகலைன்னா பிளான் மாற்ற மாட்டாங்க, கோச்சை மாற்ற மாட்டாங்க, விஷனை மாற்ற மாட்டாங்க. பிகாஸ் அவங்க டார்கெட் நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் இல்லை, நெக்ஸ்ட் செஞ்சுரி. அதனால தான் ப்ரெஷர் கம்மி, டெசிஷன்ஸ் ஆனால் பெட்டராக எடுத்தாங்க. டெவலப்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அண்ட் மேபி அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஜப்பானுக்கு ஒரு பிக்கஸ்ட் ரீசனாக இருக்கலாம். இப்போ ஜப்பான் ஃபுட்பாலுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணிட்டாங்க. கிட்ஸ் வந்துட்டாங்க, ப்ரொஃபஷனல் லீக் வந்துடுச்சு, கம்யூனிட்டி சப்போர்ட் வந்துடுச்சு. ஆனால் இந்த வேர்ல்டு கப் லெவல் பிளேயர்ஸ் எங்கேருந்து வருவாங்க? அகாடமிஸ் எப்படி ஒர்க் பண்ணுது? ஜப்பான் எவ்ரி இயர் யூரோப்க்கு எவ்வளோ பிளேயர்ஸ் அனுப்புது? அண்ட் ப்ராஜெக்ட் டிஎன்னு ஒரு சீக்ரெட் ப்ரோக்ராம் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் ஆக்சுவலி ஜப்பான் ஃபுட்பாலை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போச்சு. அது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோவை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து